4 பேர் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அப்போது 4 பேர் அடிக்கும் போது அந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கல்லை தூக்கி அடிச்சிருக்கலாம், கையில் ஏதாவது பாட்டிலை தூக்கி அடிச்சிருக்கலாம். எந்த ஆயுதம் கிடைக்குதோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று ஆயுதத்தை பயன்படுத்தலாம். இது சட்டமே சொல்லுது. நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எங்கள் இஷ்டம், யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் திராவிட மாடல். என்கிட்ட பிஸ்டல் இருந்தால் கட்டாயம் சுட்டுருவேன் நான். ஆமாம், நான் எதுவும் போயிடுவேன். ஆமாங்க, அவருமே அதான் சார் சொன்னார். என்ன வெட்டி இருப்பேன் அப்படின்னாரு. ஆமாங்க, என் பின்னாடி வர்ற மக்கள் மூர்த்தி பின்னாடி போயிட போறாங்க. திருமாவளவன் பொறாமையில் இருக்காரு. ஆமா, பொறாமை தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏங்க நடு ரோட்டில் அது டிஜிபி ஆஃபீஸ் எதிர்க்கே இப்படி ஒரு காட்சி நடக்குதுன்னா மக்கள் எப்படிங்க தைரியமாக வெளியே போக முடியும்? எவ்வளோ தைரியமாக இருந்தால் இவங்க ஆட்சி நடக்குதுன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சா நான் பிஸ்டல் எடுத்து சுட்டுருவேன். திராவிட மாடலில் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்த முறை இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் யாரை வேணாலும் வீட்டை காலி பண்ண வச்சு வீட்டை உடச்சிடுவானுங்க, அவனை எடுத்துக்குவானு, அவங்க பேரில் இந்த புடி காசு இவ்வளோதான், போ வெளியேன்னு சொல்லி துரத்துவாங்க சார். அந்த நிலைமையில் இருக்குது இப்போ ஆட்சி. சில மேடைகளில் இவரே சொல்லியிருக்கிறாரு, செருப்பால் அடிக்கணும்னு இவரே சொல்லியிருக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செருப்பாடி, ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்ல, நம்ம எதிராளியை நம்ம செருப்பால் அடிக்கணும்னு கரெக்டாக அவன் செய்துட்டான்ல. 20 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா 2 சீட்டு கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்க போறது இல்லை. எதுக்கு அவங்க பின்னாடி இவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, எதுக்காக இவர் அமைதியா வாயை பொத்திட்டு இருக்காரு? எவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது, வீணான காரியங்கள் நல்லாவே தெரியும். தெரிஞ்ச இன்னும் அவங்களோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறாருன்னா இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். வணக்கங்க சார். ஆக்சுவலாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஓகேங்களா, இப்போ ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது தன்னை தற்காத்து கொள்வதற்காக சில விஷயங்களை எடுக்கும்போது உணவை நான் ஜெயிலில் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்ட வராங்கல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? அதாவது இதுதான் திராவிட மாடல், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எங்கள் இஷ்டம், யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. யார் கேட்கக்கூடாதுன்னா மக்களாவது பரவாயில்ல, போலீஸ் கூட அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ போலீஸ் அதை செய்யணும். காவல்துறை எல்லாரும் அவங்களும் ஒரு மனுஷன் தானே, காவல்துறையும் மனுஷர் தான், ஒன்றும் அவங்க மிருகங்கள் கிடையாது. அவங்கள நான் எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் கட்டாயம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றாற்போல் இருந்தால்தான் அந்த சீட்டில் அவங்க உட்கார்ந்துருக்க முடியும், அதிகாரியாக உட்கார்ந்துருக்க முடியும். இல்லைன்னா உடனே டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா நானே நேரடியாக பார்த்துருக்குறேன் காவல்துறை அதிகாரிகளை எப்படி அரசியல்வாதிகள் திட்டுவார்கள் அப்படின்னு நேரடியாக பார்த்துருக்குறேன். அதில் நிச்சயமாக நானும் ஒரு காவல்துறை அதிகாரியாக போயிருப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை, போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு எனக்கு ஆசை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஆசை, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஆசை. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, நீ ஆன்மீகவாதியாக போ, அதான் உனக்கு நல்லது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றது ஒருவேளை இந்த உலக பார்வையில் அது பெரிய ஒரு அதிகாரத்துவம் உள்ள ஒரு பதவி போல தெரியுமே தவிர, ஒன்றில்லாத அரசியல்வாதி மிஞ்சி போனால் 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான். அவங்கிட்டலாம் நீ என்ன பண்ணணும், வீணான வார்த்தைகளை அவன் பேசுவது நீ கேட்கணும். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னுடைய நண்பனே ஒருத்தன் இருந்தான், என் கூட படித்தான். அவன் காவல்துறை அதிகாரி ஆனான். இதே சென்னை மெரினா பீச்சில் ஒரு அரசியல்வாதியை அடிச்சிட்டான். அவங்க தவறு செய்ததுனால அடிச்சிட்டான். உடனே தூக்கி அவனை விழுப்புரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. விழுப்புரத்தில் போனோன்னு இதே திராவிட மாடலில் உள்ள ஒருவரை அவன் என்ன பண்ணான், கண்டிச்சான். அவன் ஒரு ஆய்வாளர். ஆய்வாளர்கிட்ட என்ன பண்ணுறாரு இந்த அரசியல்வாதி, இப்போ இருக்கிறார், அவர் அமைச்சராகவும் இருந்தவர், சரியா? அவர் என்ன பண்ணுற, அந்த ஆய்வாளர்கிட்ட போய் வீணான வார்த்தையை பேசணும்னு இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, என்னுடைய நண்பர், நீ என்ன வேணால் பண்ணிக்கையா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. விளங்குது? அதனால் பாவம் காவல்துறை அதிகாரிகள், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது.
இந்த அரசியல்வாதிகள் என்ன சொல்லுகின்றால் அதை கட்டாயம் அவர்கள் செய்து தான் ஆகணும். அதுதான் நிர்பந்தம். அதனால் இப்போ இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. இப்போது அங்கே கைது செய்ய வேண்டியது எல்லாரும் கண்கூட பார்த்துருப்பாங்க அந்த காட்சிகளை. 4 பேர் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அப்போது 4 பேர் அடிக்கும் போது அந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கல்லை தூக்கி அடிச்சிருக்கலாம், கையில் ஏதாவது பாட்டிலை தூக்கி அடிச்சிருக்கலாம். எந்த ஆயுதம் கிடைக்குதோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று ஆயுதத்தை பயன்படுத்தலாம். இது சட்டமே சொல்லுது. எனக்கு உயிர் போதுன்னா நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால் முடிஞ்சதை எனக்கு எது கையில் கிடைக்குதோ அதை வச்சு என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் கட்டாயம் முயற்சி செய்வேன். இப்போ என்கிட்ட பிஸ்டல் இருந்தால் கட்டாயம் சுட்டுருவேன் நான். ஆமாம், நான் எதுவும் போயிடுவேன். ஆமாங்க, அவருமே அதான் சார் சொன்னார், என்ன அருவாமனை வெட்டி இருப்பேன் அப்படின்னாரு. ஆமாங்க, என் உயிரை நான் காப்பாற்றி ஆகணும். நான் வாழன்னு ஆசைப்படுறவன். அதுக்கு நீ என்ன வேடிக்கை, நான் உன்னை நீ பண்ணுறதுல வேடிக்கை பார்க்குறது நாள் இல்லையே, நானும் மனுஷன் தானே. ஒருவேளை இந்த உடை அணிஞ்சு கொண்டு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவனும் மனிதன் தானே, அவன் தெய்வமாக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை. ஆனால் பொறுமை கடலினும் பெரிதுன்றாங்க. ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் இந்த காரியங்கள் நடக்குதுன்னா வேறு எங்கே நடக்காது? அப்போ எவ்வளோ தைரியமாக அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அருமையான சகோதரன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து எனக்கு இன்றைக்கி பழக்கம் கிடையாது. நீங்களாம் ஒருவேளை அவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொன்ன பிற்பாடு ஒருவேளை உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம். எனக்கு அவரை ஏறக்குறைய 48 வருஷமாக எனக்கு தெரியும். ஆமாம், அவர் ஏர்போர்ட்டில் சின்ன வயசாக இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். ரொம்ப அடங்கி போகிறவர், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவர். எனக்கே என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அந்த நிறைய இப்போ பேட்டிகளை நான் பார்த்தேன். அருமையான திருமாவளவனை அவர் கண்டித்து பேசுவதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மூர்த்தியா அப்படி பேசுறது, மூர்த்தியா அப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்ன, மூர்த்தி அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. எல்லாருக்கும் அடங்கி போகிற ஆள், அன்பார்ன ஆள், அன்பாக அழகாக வேலை வாங்கலாம் மூர்த்தி கிட்ட எனக்கு தெரியும். என்ன மூர்த்தி எப்படிலாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தார், எல்லா நிலைமையும் எனக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு சில காரியம் சொல்கிறாருன்னா அதில் தவறு இல்லையே. தன்னுடைய ஜாதியை மேன்மையாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார், அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அவருடைய ஜாதி பேரை மேன்மையாக சொல்லுங்களேன்னு சொல்கிறாரு. இது சொல்ல வேண்டாம் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு யார் அவர்? நீ எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அந்த ஜாதியை, ஏன்னா நீ அந்த ஜாதியை சார்ந்தவன் கிடையாது. நீ அந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தால் அதனுடைய கருப்பொருள் என்னன்னு தெரியும், அதனுடைய வேகம் என்னன்னு தெரியும். அதனால் இதெல்லாம் பொறாமைனால எங்கே என் பின்னாடி வர்ற மக்கள் மூர்த்தி பின்னாடி போயிட போகிறாங்க. திருமாவளவன் பொறாமையில் இருக்காரு. ஆமாம், பொறாமை தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. யாருங்க இந்த காலத்தில் அந்த ஜாதி பேரை தைரியமாக சொல்கிறா? அவர் ஒருத்தர் நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது சிலர் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் எனக்கு அசிங்கம் நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தம்பி மூர்த்தி வந்து இவ்வளோ தைரியமாக அதை சொல்லணுன்றது அதுவே எனக்கு பெருமை தான். நான் அந்த ஜாதி கிடையாது, ஆனாலும் ஜாதி பற்றி பேசக்கூடாது, ஆனாலும் வேறு வழி இல்லை. சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சொல்லி தான் ஆகணும். அதனால் அவர் சொல்கிறாரு. அதனால் தம்பி மூர்த்திக்கு நான் எப்பவுமே ஆதரவு கொடுப்பேன் நான். சார் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது அவங்க தாக்க வந்திருக்காங்க, போலீஸ் தரப்பினர் வந்து அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, மூர்த்தி அவர்கள் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா மூர்த்தி அவர்கள் போய் மெரினா கடற்கரையில் கொடுக்குறாரு, ஆனால் இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அவங்களாம் என்ன ஃப்ரீயாக இருக்காங்க? அதுதான் திராவிட மாடல்னு சொன்னேன் நான். அதாவது அதுக்காக அவங்க நினச்சா என்ன நாள் பண்ணிடலாமா சார்? அதாவதுங்க, திராவிட மாடலில் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, கேஸ் யார் வேணாலும் போடுவாங்க. ஏங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு இன்னும் ஆச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கலாம். இந்த 4.5 வருஷத்தில் இந்த திராவிட ஆட்சியில் என்னென்ன நடந்தது ஒவ்வொன்றா நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா, லாக்கப்பில் இப்போ ஒருத்தனை அடித்து இது பண்ணாங்க, என்ன ஆச்சு? சும்மா ஒரு 4 காவலர் ரூமில் சஸ்பெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா கதை? ஜெயிலில் போட்டால் முடிஞ்சு போச்சா கதை? என்ன பண்ணீங்க? இப்போ கூட நான் உங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நான் பார்க்குறேன், பெரிய பெரிய கட் அவுட்லாம் போட்டிருக்கிறாங்க. அருமையான முதலமைச்சர் அவருக்கு என்ன
இன்னும் பெரிய சாதனை புரிஞ்சுட்டு வந்த மாதிரியும் இவரை மாதிரி யாருமே சாதனை புரியாத மாதிரியும் நீ யாரை காக்கா பிடிக்கிற? எதுக்கு முதலமைச்சருடைய கட் அவுட் அந்த மாதிரி நீ போட்டிருக்கிற? எப்பவும் போடுற மாதிரி போடலங்க, சாதாரண எப்பவும் போடுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அது வேற கட் அவுட், இப்போ இருக்கிற வேற கட் அவுட் வேற மாதிரி அவர் மனைவியோடு கூட சேர்ந்து போட்டிருக்கிறாங்க. அருமையான மனைவிக்கும் இந்த அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே விளங்கலை. அப்போ இந்த கட் அவுட் போட்டது யாரு? ஏன் இந்த மாதிரி கட் அவுட் போட்டு முதலமைச்சரை நீ ஏன் காக்கா பிடிக்கிற? இதெல்லாம் பெரிய கேள்வி வருது. அது கட்சி ரீதியாக நீ போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். சரி, கட்சியிலேருந்து எவனோ ஒருத்தன் போடுறான், ரைட், போட்டுட்டு போ. உன் தலைவருக்கு நீ போடுற, நான் வேண்டான்னு சொல்ல. இதே கத்திப்பாரா பக்கத்தில் பார்த்தேன். இப்போ நான் அந்த கட் அவுட்டை பார்த்தேன்னு வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கட் அவுட் நான் பார்க்கவே இல்லை. எத்தனையோ வருஷமாக எனக்கு ஸ்டாலின் எனக்கு பழக்கம். இந்த மாதிரி ஒரு கட் அவுட்டை நான் பார்க்கவே இல்லை. புதுமையான ஒரு கட் அவுட்டாக இருந்தது. அப்போது இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நாம் அமைதியாக இருக்கணும். மக்களாகிய நாம் அமைதியாக அவர்களோடு கூட இணைந்திருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போது என் வீட்டில் ஒரு சின்ன வேலை நடந்துட்டு இருந்து அந்த வேலை செய்ய வந்தவர் சொல்கிறாரு, சார், அடுத்த முறை இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் யாரை வேணாலும் வீட்டை காலி பண்ண வச்சு வீட்டை உடச்சிடுவானுங்க, அவனை எடுத்துக்குவானு, அவன் பேரில் இந்த புடி காசு இவ்வளோதான், போ வெளியேன்னு சொல்லி துரத்துவாங்க சார். அந்த நிலைமையில் இருக்குது இப்போ ஆட்சி. யார் திரும்ப சொன்னது? சராசரி வேலை செய்கிறவர், ஒரு கூலி வேலை செய்ய வந்தவர், அவர் இதை சொல்கிறாரு. நான் சொன்னேன், இதை ஏங்க ஏன்ட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க ஐயா, உங்கள் வீடியோவில் நான் பேட்டியில் நான் பார்த்துருக்குறேன், அதனால் உங்கள்கிட்ட சொன்னால் தான் நீங்கள் ஏதாவது பேசுவீங்க இதை பற்றி. எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேணும் ஐயா. அடுத்த முறை அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி வரக்கூடாது. இது வந்தாலும் முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் அவருடைய மகனை தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க. இன்னும் சீர்கெட்டு போயிடும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களாக வாழவே முடியாது. எங்களுக்கு விடுதலையாக நாங்கள் வாழ முடியாது. சுதந்திரமே இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடும்னு சொன்னது நான் இல்லைங்க. என் வீட்டுக்கு இன்றைக்கி ஒருத்தர் வேலை செய்ய வந்தார், அவர் சொல்கிறார் இந்த வார்த்தை. அப்போது மக்களுடைய மனதில் நீங்கள் எப்படி பதிவு பண்ணியிருக்கிறீங்க உங்களை? நான் ரொம்ப வருத்தமாக இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில், அதாவது 4.5 வருஷத்துக்கு முன்பு தான் நானும் தீவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். 4.5 வருஷத்துக்கு முன்னாடி தீவிரமானவன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அதாவது அருமையான காலஞ்சென்ற பேராயர் எஸ்ரா சர்குணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் இருந்த எல்லா மேடைகளும் அவர் இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரு கூட தன்னுடைய போதகர்களை திராவிட முன்னேற்ற கட்சியில் அவர் சேர்க்கவே இல்லை. ஆனால் நான் சேர்த்தேன். 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே தாமு அன்பரசன் இப்போ இருக்கிறார் இல்லையா அமைச்சரா, அவரை ஆலந்தூர் தொகுதியில் ஏறக்குறைய 50 போதர்கள் இதே மாதிரி அங்கி போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களாக நான் சேர்த்தேன். அப்போ எவ்வளோ தீவிரமாக நான் வேலை செய்திருப்பேன் அதுக்காக. ஆனால் அந்த 4.5 வருஷத்தில் டோட்டலாக நான் மனம் மாறிட்டேன். ஏன் இந்த மனமாற்றம்? ஏன் இந்த மாற்றம்? உங்களால் தானே. உங்களுக்காக தான் தீவிர விசுவாசியாக இருந்தேன். உங்களுக்காக 50 போதல் அங்கேயோடு கூட யாருமே செய்யலை இது வரைக்கும். அது உண்மையாகவே இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியம். நிறைய பேர் மேடையில் வந்து திமுகவோட இணைவாங்க, ஆனால் இந்த மாதிரி அங்கேயும் போட்டுக்கிட்டு இணைஞ்சது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எல்லாரும் என்னை பார்த்து கேட்டாங்க, என்னங்க ஐயா நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்கிறீங்களா? ஆமையா, நமக்கு இந்த ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்க போகிறாங்க இவங்க, நாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு பேசினவன் மேடையில் என் சொந்த பணத்தை செலவு பண்ணி மேடை போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினேன் நான். அப்போ இவ்வளோ தீவிரமான இருந்த நான் இப்படி மாறி இருக்கிறேன்னு அது காரணம் திராவிட கட்சிகள் சரியில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சீர்குலைந்து மக்களை சீர்குலைத்து கொண்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே அமைதி இல்லை. அதான் அடுத்தது. ஏங்க நடுரோட்டில் அது டிஜிபி ஆஃபீஸ் எதிர்க்கே இப்படி ஒரு காட்சி நடக்குதுன்னா மக்கள் எப்படிங்க தைரியமாக வெளியே போக முடியும்? அதாவது பாவம் அங்கே அந்த காட்சியில் பார்க்குற ஒரே ஒரு காவல்துறை நண்பர் இருக்கிறார். அவர் என்ன செய்ய முடியும்? பாவம், அவர் தடுத்தால் அவர் மேலே உதவும். அவரும் மனிதர் தானே. அவர் தடுக்கிறதுக்கு ஒன்றும் ஷீல்டெல்லாம் ஒன்று கையில் வச்சில்ல. அவர் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டார் இப்படி ஒரு காரியம் நடக்கணும். அப்போ எவ்வளோ தைரியமாக இருந்தால் இவங்க ஆட்சி நடக்குதுன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சா நான்லாம் பிஸ்டல் எடுத்து சுட்டுருவேன். நிச்சயமாக நான் சுட்டுருவேன்.
சார் அங்கே இருக்கிறவங்க அப்போ அட்டாக் பண்ணிட்டு கூட திருமாவளவன் வாழ்க அப்படின்னு கத்திட்டு போகிறாரு சார் அவங்க. ஆனால் இன்ன வரைக்குமே திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க எங்கள் கட்சிக்காரங்க கிடையாது, இல்லை அவங்க பண்ணது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு எந்த ஒரு விஷயமே சொல்ல மாட்டேங்கிறாரு சார். அவர் எப்படி சொல்ல முடியுங்க? அவருக்கே தெரியும், அவருக்கு தெரியும் அவங்க கட்சிக்காரங்க தானே. சில மேடைகளில் இவரே சொல்லியிருக்கிறாரு, செருப்பால் அடிக்கணும்னு இவரே சொல்லியிருக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செருப்பால் அடிக்கணும், ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்ல நம்ம எதிராளியை நம்ம செருப்பால் அடிக்கணும்னு கரெக்டாக அவன் செய்துட்டான்ல. கவனிச்சிங்களா? ஆமாம் சார், கரெக்டாக செருப்பால் அடிக்கிறான் அவன். அப்போ இவர் தலைவர் சொன்னதுனால தான் நான் தொண்டன் செய்கிறான். தலைவர் வாயில இந்த வார்த்தை வரலாமா? முதல்ல நீ ஒரு தலைவன், உன் எதிராளியை செருப்பால் அடின்னு சொல்லலாமா? அது அழகு இல்லையே, தலைவனுக்கு அழகு இல்லையே. அதுக்கு பதிலாக நீ இப்படி சொல்ல, அவன் எதிராளியா இருந்தாலும் அதற்காக கோபம் கொள்ளாதீங்க, அவன்கிட்ட போய் நம்முடைய கட்சியின் கொள்கைகளை சொல்லி அவனை நம் பக்கம் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றது தானே ஒரு தலைவனுடைய அழகு. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதை விட்டு நீ செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அடிச்சு காட்டிட்டான். அது அவருக்கு தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே பேசல, அமைதியா இருக்கிறாரு. சார் சார் இப்போ வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவோட அடிமைத்தனமாக இருக்கிறதா வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்களே சார். அந்த இதில் என்னங்க சந்தேகம்? என்ன சந்தேகம்? பாவார்மையான சகோதரர் திருமாவளவன் நினைக்கிறாரு 20 சீட் அவர் கொடுத்துருவாங்க வர்ற சட்டசபையில். ஆமாம், 20 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக 2 சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு அவங்க பின்னாடி இவர் தொங்கிட்டு இருக்கிறாரு? எதுக்காக இவர் அமைதியாக வாயை பொத்திட்டு இருக்காரு? எவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது, வீணான காரியங்கள். நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இன்னும் அவங்களோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறார்னா எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஒருவேளை அருமையான சகோதரன் திருமாவளவன் வேணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நான் வேணா 20 சீட் வாங்கி தரேன், அவருக்கு வாங்கி தரேங்க, கட்டாயம் வாங்கி தரேன். வரட்டும், வந்து இணைஞ்சாருன்னா வாங்கி தரேன், நான் 20 சீட் வாங்கி தரேன். சரி, இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது கடைசியாக நம்ம எங்கே போய் நிற்போம் அப்படின்னா, அரசாங்கமாகட்டும் போலீஸ் ஆகட்டும், பிரச்சனை அப்படின்னா நீதிமன்றத்தை தான் போய் நிற்போம். ஆனால் நீதிமன்றமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்குள்ளெல்லாம் பார்த்துட்டு அப்போவுமே நீதிமன்ற காவலில் கொடுக்குறதுங்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயமான நினைக்கிறீங்க? அதாவது நீதிமன்றத்துக்கும் ஒரு 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 ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அதான் அரசியல்வாதிகள் ப்ரெஷர். மறுபடியும் நான் என்ன கேட்குறேன், மறுபடியும் பழைய கொஸ்டினுக்கு வரேன். அருமையான சகோதரன் ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணாங்க. என்ன இப்போது உண்மையான நீதி அரசராக இருந்திருந்தா 2 பேரை சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர் பண்ணி. சரியா? அந்த 2 பேரும் யாரு? அவங்களா வந்து சரணடைஞ்சவங்க. சரணடைகிறவன் ஏன் ஓட போகிறான்? எனக்கே அந்த கேள்வி வரும்போது நீதி அரசருக்கு அந்த கேள்வி வராதா? அப்போ நீதி அரசர் வாயை பொத்தந்து யாரு? இந்த கேள்வி கேட்கக்கூடாதபடிக்கு யார் வாயை பொத்தி வச்சிருக்கிறான்? சொல்லுங்க. ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க? ஏன் போலீஸ் அவர் கேள்வி கேட்கல? நீதி அரசர் என்கவுண்டர் போன அதிகாரியை ஏன் அவர் வந்து கைது பண்ணலை? மனித நேயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? மனித நேயம்னு ஒன்று இருக்குது. அடுத்தது அவங்க நிச்சயமாக கேஸ் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எப்படி நீங்கள் பாட்டு என்கவுண்டர் பண்ணுவீங்க? சரணடைஞ்ச ஒரு ஆள் எப்படி ஓடுவான்? அதாவது ஓடணும்னு நினைக்கிற முன்னாடியே ஓடி இருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே அவன் சரணடையும் போது அவனை ஓட விட்டு ஷூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு யார் இப்போ யாருக்கு இந்த உண்மையான கதை, யார் இதை செய்ய சொன்னதுன்னு இந்த 4 பேரில் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. பிறகு விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? வாய் திறந்து சொல்லியிருப்பான், இந்த அமைச்சர் தான் சொன்னாருங்க, அதனால தான் நான் நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே அந்த அமைச்சர்கிட்ட இது போயிருக்கோம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு? அவனை காலி பண்ணுங்கடா அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. என்ன அப்போ நீதி அரசருக்கு ஏன் இந்த கேள்வி உண்டாகலை? எனக்கு நான் ஒரு பொது மனுஷன், எனக்கே அந்த கேள்வி உண்டாகும் போது இன்னைக்கு நீதித்துறையிலே பாவம் நீதி அரசர்களே. நான் ஒரு சில வீடியோ பார்த்தேன். ஒரு பழைய ரிட்டையர்டு ஜட்ஜ் சொல்கிறாரு, அவரே சொல்கிறார், தன்னுடைய வாயினால் சொல்கிறாரு, தயவுசெய்து ஜட்ஜஸை கூட நம்பாதீங்கன்றார். ஜட்ஜஸை நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில ப்ரெஷர் இருக்குது, அரசியல் ப்ரெஷர் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. வேறு வழி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நாங்கள்லாம் சிக்கி கொண்டிருக்கோம். எங்களால் சில நேரத்தில் சரியானபடி சட்டத்தை புகுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மைதாங்க. இது ஏன்னா சில ரகசியங்களை என்னால் நான் இப்போ இந்த பப்ளிக்காக சில விஷயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியும் என்னென்ன ஆயிட்டு இருக்குது. எங்களுடைய திருச்சபைகளில்
எவ்வளவு கோடிகள் போயிட்டு இருக்குது, என்னென்ன நீதி அரசர்கள் என்னென்ன சொல்கின்றார்கள், எத்தனை கோடி வாங்கிட்டுன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஆனால் பொதுவெளியில் இதை சொல்ல எனக்கே அசிங்கமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சார், ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக இருக்கக்கூடிய விசிகாவின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 4-5 பேர் டீ கடையில் உட்காந்துருந்தாங்க, அவர் வந்தார், ஏன்டா நான் வந்து கட்டா பஞ்சாயத்து பண்ணுறதை வந்து ஏன்டா எதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அடிக்க வந்தார், அவர் தான் ஃபஸ்ட்டு அடிக்க வந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். ஏங்க அப்போ டீ கடை காட்சி அங்கே வந்திருக்கணும்ல. டீ கடை காட்சியும் ரோட்டு காட்சி எப்படி வந்துச்சு? அப்போ டீ கடையிலே அடிக்காமல் அந்த 4 பேர் ஏன் இங்கே வந்து அடித்தானுங்க? கொஞ்சம் சிந்திக்கணும். அதெல்லாம் டீ கடையில் தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கணும். டீ கடையில் சண்டை ஆரம்பிக்கல, ஏன் ரோட்டில் ஆச்சு? இதெல்லாம் குக்ட் அப் ஸ்டோரிஸ். நம்மளே ஒரு கதை ஒன்று உண்டாக்கி, இந்த சிந்துபாத்து கதை மாதிரி அதை கொண்டு வந்து இப்படி தான் சண்டை நடந்தது, இப்படி தான் ஆச்சு. சிந்துபாத்து கடையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இந்த காட்சிகளை, வேற ஒன்று இல்லை. ஓகே சார். சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்திலே பதில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.